ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு Pearl CDC ஜூனியர். இன்றைக்கி இதுக்கு ஸ்பெஷலாக ஒரு ஸ்வீட்டு க்ரீம் பஸ்பூசா பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து பஸ்பூசா வந்து போட்டிருக்கோம். இது வந்து பஸ்பூசா கூட வந்து உள்ளே வந்து க்ரீம் ஃபில் பண்ணது. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் வந்து ஒரு ஸ்பெஷல் கிவ்அவே ஆஃபர் வந்து இருக்குது. அந்த கிவ்அவே பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். அது மட்டும் இல்லை, வீடியோ எண்ட் வரைக்கும் வந்து பார்க்கணும். ஏன்னா வீடியோட எண்டில் தான் வந்து கிவ்அவே பற்றி வந்து சொல்லியிருக்கோம். பஸ்பூசா இல்லைனா ரேவானி அப்படின்னு சொல்கிற இந்த ஸ்வீட் வந்து மிடில் ஈஸ்ட் ஏரியாவில் வந்து பண்ணுற ஒரு ஃபேமஸான டெசர்ட். அதுவும் பர்டிகுலராக வந்து ஈத் ரமதான் டைம்லலாம் வந்து பண்ணுவாங்க. இப்போ அது மிடில் ஈஸ்ட்டில் மட்டும் இல்லாமல் வந்து வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்து ரொம்ப ஃபேமஸாக தான் வந்து இருக்குது. வாங்க இன்றைக்கி பஸ்பூசா வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து நம்ம சுகர் சிரப் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்குவோம். ஸோ சுகர் சிரப் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒயிட் சுகர் வந்து 1 கப் வந்து எடுத்துக்கிறோம். இது கூட வந்து 3/4 கப்பு தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். இது ரெண்டையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து இந்த சுகர் வந்து அந்த தண்ணியில் கரையிற வரைக்கும் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டுருங்க. சுகர் ஃபுல்லாக வந்து தண்ணியில் வந்து கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் வந்து பாயில் பண்ண விடுங்க. ரொம்ப நேரம் பாயில் பண்ண விட்டு சிரப் வந்து ரொம்ப திக்காயிடுச்சுன்னா நமக்கு பஸ்பூசா மேலே ஊற்றும் போது வந்து நல்லா இருக்காது. சுகர் கரைஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் 5 நிமிஷமாக வந்து கொதிக்குது. இப்போ கொதிச்சதுக்கப்புறம் வந்து இதில் வந்து லெமன் ஜூஸ் வந்து 1 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து 1 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ்க்கு பதில் வந்து ரோஸ் எசன்ஸ் கூட வந்து சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா ஆரஞ்சு பிளாசம் வாட்டர் வச்சுருந்திங்கன்னா அது கூட வந்து சேர்த்துக்கலாம். இப்போது அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து ஹனி வந்து 1 டேபிள் ஸ்பூன் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சிரப்பை கூல் டவுன் பண்ண விட்டுடலாம். இப்போ அடுத்தது பஸ்பூசா வந்து பண்ணுறதுக்கு வந்து மெல்டட் பட்டர் இல்லைனா ஆயில் வந்து 3/4 கப்பு வந்து எடுத்துக்கோங்க. ஆயில்னால் சன்ஃப்ளவர் ஆயில் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சுகர் வந்து 1/2 கப்பு வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட வந்து 3 முட்டை வந்து சேர்த்து நல்லா வந்து இதை வந்து பீட் பண்ணிக்கணும். முட்டை, சுகர், அந்த பட்டர் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ அதை நல்லா பீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்தது வந்து தயிர் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஸோ கெட்டியான தயிர் 1 கப்பு வந்து சேர்த்துக்கணும். இது கூட வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன், இது ரெண்டையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இது நல்லா ஸ்மூத்தாக வந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து செமோலினா வந்து சேர்த்துக்கலாம். ஸோ ரவை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபைனான ரவை வந்து இருக்கும் இல்லையா, சிரோட்டி ரவை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ரவை வந்து எடுத்து 1 கப்பு வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ ரவை சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து டெசிகேட்டட் கோகோனட் இது வந்து 1/4 கப்பு வந்து சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்ல ஒரு ஸ்மூத் பேட்டராக வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நமக்கு பேட்டர் வந்து நல்லா ஸ்மூத்தாக வந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இதை ட்ரேயில் ஊற்றி பேக் பண்ணோம். பேட்டர் நல்லா ஸ்மூத் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், ஒரு 9 இன்ச் ஸ்கொயர் ட்ரேயில் வந்து ஒரு 1 டீஸ்பூன் பட்டர் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரெட் க்ரம்ஸ் விட்டு ஃபுல்லாக வந்து கீழே சைட்ஸ்லலாம் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு கேக் வந்து ஒட்டாமல் வந்து வரும். இப்போ பிரெட் க்ரம்ஸ் வந்து போட்டதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்ச பேட்டரில் வந்து பாதி பேட்டர் வந்து ஃபுல்லாக வந்து கீழே பேனில் வந்து ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு வந்து நல்லா ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வந்து விட்டுக்கணும். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு டேப் பண்ணிவிட்டு இது வந்து ப்ரீஹீட் பண்ண அவனில் வந்து 160 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல் பார்ட் வந்து நல்லா ஃபேர்ம் ஆகிற அளவுக்கு பேக் பண்ணிடணும். பார்க்கறதுக்கு ஒயிட்டாக தான் வந்து இருக்கும், ஆனால் வந்து ஃபேர்ம் ஆகிற அளவுக்கு வந்து நீங்கள் பேக் பண்ணி எடுத்தால் வந்து போதும். இப்போ ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் அவனில் 160 டிகிரி செல்சியஸ் 5 to 10 மினிட்ஸ். இப்போ அடுத்தது நம்ம க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 1/4 கப் அளவுக்கு வந்து 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், இதில் வந்து 1/2 கப்பு பால் விட்டு ஃபஸ்ட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்மூத்தாக அந்த கார்ன்ஃப்ளவர் வந்து லம்ப்ஸ் இல்லாமல் வந்து இருக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ அடுத்தது வந்து 1/2 கப்பு பால் வந்து திருப்பி இதில் ஊற்றி மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இன்னும் அடுப்பை வந்து சுவிட்ச் ஆன் பண்ணல. ஸோ அடுப்பை ஆன் பண்ணதுக்கு முன்னாடி இந்த கார்ன்ஃப்ளவர் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் சுகர் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ கார்ன்ஃப்ளவரும் மில்க்கும் வந்து நம்ம சேர்த்துருக்கிறனால இது கொஞ்சம் நேரத்தில் நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், நல்லா அந்த மிக்சர் திக்கானதுக்கப்புறம் இதில் வந்து 3 இல்லைன்னா 4 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து சேர்த்துக்கோங்க. இது கூட வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன். அவ்வளோதான். இது நல்லா சேர்த்து நல்லா க்ரீம் வந்து இப்படி திக்கானதுக்கப்புறம் அடுப்பை வந்து நம்ம வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம்.
அவ்வளோதான், நம்மளோட அந்த ஃபில்லிங் க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணி இதை வந்து எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்மளுடைய அந்த கேக் வந்து பேக் ஆகிருக்கும். இந்நேரத்துக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ் தானே பேக் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ அது பேக் ஆனதுக்கப்புறம் அது மேலே வந்து இந்த க்ரீமை வந்து நம்ம ஊற்றி பேக் பண்ணணும். மறுபடியும் க்ரீம் ரெடி ஆகிடுச்சு, ரெடி. ஸோ அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். திக்காக இருக்குது பார்த்திங்களா, இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். பாருங்கள், இப்போ கேக் வந்து ஃபர்மாக வந்து இருக்குது. இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற க்ரீம் லேயரை வந்து ஈவனாக வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வந்து விட்டுருங்க. எல்லாத்தையுமே வந்து ஊற்றிடுங்க. பார்க்கறதுக்கு ஏதோ ரொம்ப நிறைய இருக்கிற மாதிரி வந்து இருக்கும், ஆனால் இது வந்து உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி லெவலாக வந்து இருக்கும். ஸோ நல்லா ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வந்து விட்டதுக்கப்புறம் இதை வந்து ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 15 இல்லைனா 20 மினிட்ஸ் வந்து அப்படியே ரெஸ்ட் ஆகட்டும். ஏன்னா மேலே கொஞ்சம் இப்படி லைட்டாக வந்து ஃபர்மாக இருக்கணும். நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும்போது நம்ம மிச்ச பேட்டரை வந்து ஊற்றிடலாம். இந்த பேட்டர் கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த க்ரீம் லேயர் மேலே போட்டு நல்லா ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வந்து விட்டுக்கோங்க. ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதை மறுபடியும் நம்ம அவனில் வச்சு வந்து பேக் பண்ணணும். ஸோ 160 டிகிரி செல்சியஸில் 15 to 20 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மேலே பார்க்க வந்து ஒயிட்டாக தான் வந்து இருக்கும் 15 மினிட்ஸ் போனதுக்கப்புறமும். ஸோ மேலே உங்களுக்கு நல்ல ப்ரௌன் ஆகிறதுக்கு 220 டிகிரி செல்சியஸில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு பேக் பண்ணிங்கன்னா மேலே ப்ரௌன் ஆகிடும். உங்களுக்கு மேலே ப்ரௌன் ஆக வேணான்னா வந்து நீங்கள் அந்த ஒயிட்டாகவே வந்து இருக்கும்போது ஒரு 15 to 20 மினிட்ஸ்லேயே வெளியே எடுத்துடலாம். இப்போ நமக்கு வந்து பஸ்பூசா பேக் பண்ணி முடித்து வெளியே எடுத்தோன்னே சூடான பஸ்பூசா மேலே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த சீனிப்பாகு சுகர் சிரப் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாக நல்லா வந்து ஊற்றி விட்டுருங்க. இப்போ நம்ம சுகர் சிரப் வந்து ஊற்றியாச்சு. இப்போ இதை வந்து ஒரு 5 to 6 hours அது வந்து செட்டாக வந்து விடணும். அப்படி இல்லைனா வந்து ஓவர் நைட் வந்து செட்டாக விட்டுருங்க. அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஸ்லைஸ் பண்ணும்போது வந்து நமக்கு வந்து நீட்டாக ஸ்லைஸ் பண்ணி எடுக்க முடியும். இல்லைனா வந்து அந்த க்ரீம் வந்து கொலன்னு இருக்கும், நமக்கு சரியாக ஸ்லைசஸ் வந்து வராது. இப்போ இதுக்கு மேலே வந்து நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் இல்லைனா வந்து பவுடர் பண்ண பிஸ்தா இது ஏதாவது வந்து தூவி நம்ம வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே வந்து நல்லாயிருக்கும். இல்லைனா ரெண்டுமே காம்பினேஷனில் கூட வந்து நீங்கள் வந்து போடலாம். டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் பிஸ்தாச்சியோஸ் ரெண்டும் காம்பினேஷனில் கூட வந்து நீங்கள் போடலாம். இப்போ இதை ஸ்லைஸ் பண்ணி எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ நீங்கள் ஓவர் நைட் வந்து செட் பண்ண விடுறீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அப்புறமா கூட நீங்கள் வந்து ஓவர் நைட் செட் பண்ண வந்து விடலாம். இல்லைனா செட் பண்ணதுக்கு அப்புறமும் கூட நீங்கள் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து நீட்டான ஸ்லைசஸ் வந்து கிடைக்கும். நான் ஃபஸ்ட்டே ஸ்லைஸ் பண்ணிட்டு அப்புறமா செட் பண்ண வந்து விட்டேன். நான் ஆக்சுவலாக ஓவர் நைட் வந்து செட் பண்ண விட்டுட்டேன். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு ஸ்லைசஸ் வந்து நீட்டாக கிடைக்கும் அப்படின்னு. பாருங்கள், இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்தோன்னா எவ்வளோ சூப்பராக வந்து நடுவில் வந்து அந்த க்ரீம் லேயரும் மேலேயும் கீழேயும் வந்து அந்த பஸ்பூசா கேக் லேயரும் வந்து தெரியுது பார்த்தீங்களா. இது சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக க்ரீமியாக நல்லா இருந்துச்சு. மேலேயும் கீழேயும் ஒரு க்ரம்பிளி நல்ல ஒரு ரவா கேக் மாதிரி, நடுவில் அந்த க்ரீம் லேயர் அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இதுக்கு உங்களுக்கு பர்ஃபெக்டான டெசர்ட்டாக வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே வந்து நான் கொஞ்சம் ட்ரைட் ரோஸ் பெட்டல்ஸும் எடிபிள் கோல்டன் ஃபாயில் வந்து இருக்கும் இல்லையா, அதுவும் விட்டு வந்து டெக்கரேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோ இதோட முடியல. இப்போ தான் நம்ம எக்ஸைட்டிங்கான கிவ் அவே ஆஃபருக்கு வந்து வரோம். ஸோ நம்ம வந்து இந்த ஃபுல் பேக்கிங் செட்டு, அதாவது எலக்ட்ரிக் பீட்டர், டர்ன் டேபிள், 12 நாசில் செட்டு, அதுக்கப்புறம் வந்து மெஷரிங் கப்பு, ஸ்பேச்சுலா, இது எல்லாமே வந்து கிவ் அவேல வந்து கொடுக்க போகிறோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம கேட்குற ஒரு சில கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணி நமக்கு வந்து மெயில் பண்ணிவிடுங்க. ஸோ இது வந்து நம்ம போட்ட வந்து ஒரு பேக்கரி ஸ்டைல் டீ கேக்கு. இதில் வந்து கேக் ஜெல் போட்டு நான் எவ்வளோ நேரம் வந்து பீட் பண்ண சொன்னேன் அப்படிங்கிறது தான் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னுடைய மெயில் ஐடி போட்டிருப்பேன். அதுக்கு வந்து நீங்கள் வந்து அனுப்பிடுங்க. இப்போ டோனட் வந்து பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோ நேரம் வந்து ஃப்ரை பண்ண சொல்லியிருந்தேன் அப்படிங்கிறது செகண்ட் கொஸ்டின். இது எல்லாத்தோடைய லிங்க்கும் கொஸ்டினும் நான் மறுபடியும் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். அந்த கொஸ்டின் ஆன்சர் ரெண்டையும் வந்து போட்டு எனக்கு வந்து மெயில் பண்ணிடுங்க. வின்னருக்கு வந்து அந்த கிஃப்ட் செட் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு அனுப்பி வைப்போம். இந்த கிவ் அவே ஆஃபர் வந்து இந்தியாவுக்குள்ளே மட்டும்தான். இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரம் அரௌண்ட் த வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு சீரீஸ் போட்டிருக்கோம் இல்லையா, இதில் இது வரைக்கும் வந்து மொத்தமாக வந்து எத்தனை பிரேக்ஃபாஸ்ட் எத்தனை கண்ட்ரிஸ் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். ஸோ மறக்காமல் எல்லோரும் வந்து இந்த கிவ் அவே ஆஃபரில் வந்து எல்லோரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இன்னும் டீட்டெயில்ஸ்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் வந்து செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.